ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசை பார்த்து இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்பொழுது இயேசு 40 நாட்கள் உபவாசித்து வனாந்தரத்திலே சோதிக்கப்படும் பொழுது, அந்த சோதனை நாட்கள் முடிகிறது, உபவாசனம் முடிந்தது, இயேசுக்கு பிசிக்கலாகவே பசி உண்டாகி விடுகிறது. அப்பொழுது பிசாசு வந்து மீண்டுமாய் சோதிக்கிற, ஒரு கல்லை எடுத்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இதை அப்பமாக மாற்றி சாப்பிட்டு நம்முடைய பசியை தீர்த்துக் கொள்ளலாமே, அப்படியாவது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்வது இயேசு உடனே கீழ்ப்படியவில்லை. இயேசு அதற்கு தான் சொல்லுகிறார், அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்பம் சாப்பிடுகிறதுனால, அது ஆகாரம் சாப்பிடுகிறதுனால மட்டும் மனிதன் பிழைப்பான் என்று நீ எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, அதிலும் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையின் நிமித்தமாகவும் பிழைக்க முடியும் என்றுதான் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக அந்த இடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அநேக நேரத்தில் நம்ம அதை அற்பமாக எண்ணி விடுகிறோம், அதில் உள்ள ஜீவனை மறந்து விடுகிறோம், சொன்னதை செய்யும் என்பதையும் நம்ப மறுக்கிறோம். வேதத்திலுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் பேசினதிலே ஜீவன் இருக்கிறது. அது சொன்னதை செய்துவிட்டு தான் திரும்புமா. ஏன் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கூட அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாதாம். சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் ஆண்டவர் தமது வார்த்தையை அதிகமாய் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது. டேவிட் பாரடே என்கிற ஒரு மனுஷன் அமெரிக்க தேசத்துல 2 கால்கள் நடக்க முடியாமல் பல வருடங்கள் கஷ்டப்படுகிறார். நாட்கள் போகிறது, ஒவ்வொரு மருத்துவமனைக்காய் போய் முயற்சி எடுத்து விதவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த மாற்றம் இல்லை, காலை தூக்கி வைக்க முடியல, அப்படியே முடங்கி போய்விட்டார். ஒரு முறை அவருடைய ஃப்ரெண்ட் அவரை பார்க்க வருகிறார். அவருடைய சூழ்நிலையை பார்த்து, என்ன இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், எல்லா மருத்துவ ரீதியான சிகிச்சையும் எடுத்து விட்டேன், ஆபரேஷன் பண்ணி பார்த்தாச்சு, எந்தவித ஒரு முன்னேற்றம் இல்லை, இப்படிதான் இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொல்லி வருத்தப்பட்டார், என்னால் எங்குமே போக முடியவில்லையே. உடனே அந்த டேவிட் பாரடைய நண்பர் ஒரு வார்த்தை கேட்க, நான் ஒரு இடத்திற்கு உன்னை கூப்பிடுகிறேன், நீ வருவாயா, என்ன விஷயம் என்று கேட்கும்போது, அங்க வந்தா உனக்கு சுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, சரி என்று சொல்லி உடனே தன்னுடைய வாகனத்தில் அவர் ஏற்றி கொண்டு அங்கு போகிறார். சிகாகோ நகரத்தில் நடந்த ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம். அங்கு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அந்த டிஎல் மூடி பிரசங்கருடைய அந்த கூட்டத்திற்கு அழைத்து செல்கிறார். திரளான ஜனக்கூட்டம். அந்த பிரசங்கர் வல்லமையா தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். எல்லாரும் கேட்கிறார்கள். முடிந்த உடனே இந்த மனிதனையும், இந்த கால் நடக்க முடியாத மனிதனையும் அங்கு கொண்டு உட்கார வைக்கிறார்கள். டிஎல் மூடி எல்லாவற்றுக்கும் ஜெபித்து விட்டு இவரிடம் வருகிறார். டேவிட் பாரடே பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் நடக்க முடியாது, நீங்கள் நடக்க முடியும். பலனற்று போன கால்கள், உங்கள் கால்கள் பலனடையும். மீண்டும் இழந்து போன பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா வேலையும் நீங்கள் செய்ய முடியும். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையாய் பிரசங்கிக்கிறார். வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் இருக்கும். அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குது. அப்பத்தினால் மாத்திரமல்ல, வார்த்தை வந்துட்டாலே இந்த கால்கள் சுகமாக்கி விடும் என்று சொல்லி தைரியம் கொடுத்து ஜெபிக்கிறார். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் அங்கு ஏற்படல. உடனே அற்புதம் நடந்து விடவில்லை. ஆனாலும் அந்த பிரசங்கர் தைரியத்தோடு வார்த்தையை நம்பி போப்பா, ஒரு நாள் நிச்சயமாக நடப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டார். வீட்டில் கொண்டு ஒரு நண்பருக்கு அப்படியே கூட பத்திரமா விட்டுட்டார். என்ன பண்ண, அந்த வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தார். அவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னா, கால்களை நடக்க வைக்க முடியுமே, பலப்படுத்த முடியுமே, நிறுத்த முடியுமே சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்குதுப்பா, நான் மருந்து மாத்திரையில ஒண்ணுமே முடியல, ஆனா அவனுடைய வார்த்தையில மருந்துகளால் முடியாதவைகள் நம்முடைய வார்த்தை செய்யும் சொல்லி விசுவாசிக்கிறேன். ஜெபித்து சில நாட்கள் சென்றது. அந்த கால்கள் பலனடைய ஆரம்பிச்சது. அசைவற்ற பகுதியில் அசைய ஆரம்பிச்சது. நடக்க ஆரம்பிச்சு முன்பே போல சாதாரணமா எல்லா வேலையும் செய்யத்தக்கதாய் ஓடத்தக்கதான பலனை பெற்றுக் கொண்டார். எத்தனை உண்மை! இப்போ வாழ்க்கையில எல்லாம் செத்து போன நிலைமையில இருக்கிறதோ, முடங்கி போன நிலைமையில இருக்கிறதோ, பலனற்று போய் இருக்கிறதோ, நம்பிக்கை போயிருக்கிறதோ, பட்டு போயிட்டோ, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை அங்க அனுமதியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஒருவேளை உடனே ஜெபித்த அற்புதம் நடக்கல, உடனே வார்த்தையை பெற்றுக்கொண்டு மாற்றம் நடக்கல, சோர்ந்து போக வேண்டாம். கரெக்டா சரியான நேரத்துல, அது சரியான விதத்துல என் ஆண்டோட வார்த்தை செயல்படும், அற்புதங்களை நடப்பிக்கும், வல்லமை வெளிப்படும். ஜெபிப்பும் எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் அவர் புதிய நாளை கொடுத்திருக்க இந்த காலை நேரத்தில் சமூகத்துல தாழ்த்தி வருகிறோம்ப்பா. உடைய வார்த்தை எங்கள் கையில எழுதி கொடுத்திருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்ப்பா. என்ன எத்தனையோ மொழிகள் பேசுகிறவர்களுக்கு தங்கள் மொழிகளில் இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்படவில்லை. எத்தனையோ பேருக்கு இதனுடைய மேன்மை தெரியல. எத்தனையோ பேருடைய கண்களுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கானால் உடைய வார்த்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய், தியானிக்கத்தக்கதாய், கேட்கத்தக்கதாய்
அப்ப அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்க அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வேதனையோடு துக்கத்தோடு நம்பி கலந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் இதில் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை அவள் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கட்டும், இருளை மாற்றட்டும், உருவாக்கட்டும், அற்புதங்களை செய்யட்டும், பட்டு போன பகுதிகளை மீண்டுமாய் துளிர்விட செய்யட்டும். அப்பா, எல்லாம் முடங்கி போன கால்கள் மீண்டுமாய் பலனடையட்டும், பார்வையற்ற கண்கள் பார்வையடையட்டும், பலவீனமான சரீரங்கள் பலனடையட்டும், புது பலனை பெற்றுக்கொண்டு எழுந்து தங்கள் பணிகளை செய்ய வேண்டிய கிருபைகளையும் பலத்தினால் கொடுப்பீராக. வழி நடத்தும் துதிகணமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, விசுவாசியுங்கள், நம்புங்கள், நிச்சயமாகவே அதற்கு வல்லமை உண்டு. அதனுடைய வல்லமையின் மேன்மையை நீங்க பாப்பீங்க. இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.